ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான இட்லி பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வீட்டில் நம்ம ஒரு சில நேரத்தில் சாம்பார் சட்னி செய்யாத நேரத்தில் இந்த மாதிரி இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து நல்லா வறுப்பட்டு வரணும், நல்லா வாசனை இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு செய்யறதுல கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் ரெண்டில் எதுனா ஒன்று கூட செய்யலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே 100 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வாசனை நல்லா வரும். இதை வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வறுப்பட்டு வந்துடும். சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க, அப்போ தான் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரும். நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுப்பட்டு எடுத்துக்க போகிறேன். ஒன்றா சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு எது சேர்க்குறோமோ அது நல்லா தீஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுக்கும் போது நல்லா கரெக்டாக எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்போட பச்சை வாசனை போய் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதிக நேரம் இல்லை, 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. திருப்பி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு நல்லா சப்பையாக இருக்கும், நல்லா வறுப்பட்டதும் உப்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நான் காம்போடு தான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா காம்பு இல்லாமல் நம்ம வறுக்கும் போது உள்ளே இருக்கிற விதை வெளியில் வந்துட்டு சம்டைம் தீஞ்ச ஸ்மெல் வந்து நெடி எடுக்கும். அதனால தான் ஒரு 15 பூண்டை இந்த மாதிரி வறுத்துக்கணும். தோலோடவே வறுத்துக்குங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும், செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டு வர நேரத்தில் பூண்டுமே இன்னும் நல்லா வறுப்பட்டு வந்துடும். அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் கொஞ்சம் கருவேப்பிலையை அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக சேர்க்கனாலும் சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு, பிளேட்டுக்குமே மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன், செரிமானத்துக்கு நல்லது. இது 3ஐயும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளையுமே சேர்த்துக்கலாம். எள் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த பேனோட சூட்லேயே அது வறுப்பட்டு வந்துடும். உப்புல ஈரப்பதம் இருக்கும், அதனால தான் உப்பையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு ரொம்ப தீர அளவுக்கு வறுத்துட்டா கசப்பு தன்மை வந்துடும், அதனால போட்ட உடனே எடுத்துருங்க. பெருங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி சேர்க்கும் போது அது டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையாக, அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட அப்புறமா அரைச்சாதான் பவுடர் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச மீதி பொருளையும் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரப்பாகவும் அரைக்க தேவையில்லை. ஒரு மீடியமான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. பார்க்கும் போதே தெரியும், நான் ரொம்ப கொரப்பாகவும் இல்லை நைஸாகவும் இல்லை, ஒரு மீடியமான அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். ஆறிட்ட அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சாதான் அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். இட்லி பொடியில் நெய் ஊற்றி நல்லா சுட சுட இட்லி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஆயில் ஊற்றி தான் இட்லி பொடி ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆயில் இல்லாமல் சேர்க்கும் போது இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.